இதுக்குள்ள அமெரிக்க டீப் ஸ்டேட் இருக்குன்னு நான் சொன்ன உடனே இங்க இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. இங்க இருக்கிற தொலைக்காட்சி எல்லாம் இளைஞர்களை போலீஸ் அடித்தது மட்டும்தான் காட்டியிருக்கு. ரிப்பப்ளிக்கும் டைம்ஸ் நவும் என்டிடிவி மட்டும்தான். எல்லாருக்கும் நான் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், நிறைய பேருக்கு மறந்துருப்பீங்க. ஹிந்துவில் அதெல்லாம் போட மாட்டாங்க. வியாபம் ஊழல்னு ஒரு ஊழலை பற்றி தயவுசெய்து கூகுளில் பாருங்கள். 1990 2011-12 வரைக்கும் இந்த ஊழல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. மருத்துவக் கல்லூரியிலே நடந்துட்டு இருந்தது. நேபாளில் நடந்த மாதிரியான ஒரு புரட்சி இங்கே நடக்கணும்னா இங்கே பட்டினி சாவுகள் இருக்கணும், ஒடுக்கப்பட்டிருக்கணும், தலைமுறையாக அடிமைகளாக இருந்திருக்கணும். கட்டப்பாக்களாக சத்யராஜ் சொன்னார் இல்லையா, நான் திமுகவுடைய கட்டப்பான்னு, அந்த மாதிரி கட்டப்பாக்களாக இருந்திருக்கணும். 3 ஆண்டுகளாக தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. முதல் ஆண்டு நடந்தது 1500 பேருக்கு. 1500 பேருக்கும் தப்பு நடக்கல, மீடியம் மாத்தி பேப்பர் கொடுத்துட்டாங்க. நீட் எக்ஸாம் பேப்பர் கிடைக்குது, 720 கேள்விகள், 120 கேள்விகள் பக்காவா கிடைக்குது. நான் விற்க மாட்டேனா? என் தம்பிக்கு கொடுக்க மாட்டேனா? டெல்லியில கடந்த 3 தினங்களாக பெரும் பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாருமே. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சம்பந்தமான இளைஞர்கள் எல்லாருமே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்னிச்சு தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அரசியல் தலைவரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன சார்? ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க இப்படி உண்ணாவிரதம் இருந்து அதை களைச்சு விடணும்னு நினைத்தால் அது தவறு. சிஸ்டம் படிதான் எதுவும் நடக்க வேண்டும். அதுக்கு தான் அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. சொன்னது யாரு? ராகுல் காந்தி. அப்ப அது வேற வாயி, இது வேற வாயா? இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் இதை பத்தி கருத்துக்கள் தெரிவிக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. சில நல்லவங்க இளைஞர்கள் இருக்காங்க, அங்க நாம பேசினா தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க, திருத்தி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா பேசினாங்க? அந்த லடாக்ல இருந்து வந்த அந்த காங்கிரஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் தானே உண்ணாவிரதம் இருந்தாரு. அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவர் என்ன சொல்றாரு? பார்லிமெண்ட்டை நிறுத்துங்க, எம்பிக்கள் எல்லாம் எங்கிட்ட வர சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும்னா அதை அவங்களை கேட்க சொல்லுங்கிறாரு. இந்த அராஜகத்தை யாராவது பண்ணுவாங்களா? இது வழிமுறையா? பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற வழிமுறையா? நட்டா வந்தாரு, அவர் மருத்துவம் பார்த்துக்கிறாரு, அதனால வந்தாரு. நீட்டில் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்ததுக்கு வந்தாச்சு. சிபிஎஸ்சியில சொல்லுங்க, தப்பு நடந்தது, அதை கொண்டு போய் ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்தோம், அந்த ஏஜென்சி திருத்துவதில் தப்பு பண்ணாங்க. அதே ஏஜென்சிக்கு கர்நாடகால 2 முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசு. அப்ப இங்க கரெக்டா, அங்க தப்பா? தவறுகள் நடந்தா அதை திருத்திக் கொள்றதுதான் மனித இயல்பு. மீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ணாமலை அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. அதாவது இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக பொறுப்பேற்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் கோரிக்கைலாம் முன் வச்சிருக்காரு. உங்களை பார்வை என்ன சார்? பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 3 ஆண்டுகளாக தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. முதல் ஆண்டு நடந்தது 1500 பேருக்கு. 1500 பேருக்கும் தப்பு நடக்கல, மீடியம் மாத்தி பேப்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு அரை மணி நேரமோ அல்லது 40 நிமிடமோ அதிகமா கொடுத்தாங்க. கிரேஸ் மார்க் போட்டாங்க. இந்த தவறு நடந்ததுனால போட்டாங்க. 2வது முறை நடந்த தவறு இப்ப நடந்த தவறு அல்ல. அது ஒரு மாநிலத்தில், பீகாரில் மட்டும் அந்த லீக்குங்கிறது நடந்தது. இப்ப எனக்கோ உங்களுக்கோ ஒரு நீட்டு எக்ஸாம் பேப்பர் கிடைக்குது, 720 கேள்விகள், 120 கேள்விகள் பக்காவா கிடைக்குது. நான் விற்க மாட்டேனா? என் தம்பிக்கு கொடுக்க மாட்டேனா? அப்படி பீகார்ல மட்டும் நடந்தது. இந்த முறை என்ன நடந்துச்சுன்னா மகாராஷ்டிராவிலும் ராஜஸ்தான்லயும் நடந்திருக்கு. ஸோ இந்தியா பூரா 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்ப நாம இங்க ஸ்டேட்ல எக்ஸாம் நடத்துறாங்களே, அதை பற்றி கேள்வி கேட்டோமா? ஒவ்வொரு முறையும் தவறு நடக்குது, அதை பத்தி கேள்வி கேட்டோமா? போலீஸ் ட்ரைனிங்ல தவறு நடக்குது, அதை பத்தி கேள்வி கேட்டோமா? அப்போ ஒரு 1500 பேர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தேர்வுல 1.5 லட்சம் பேருக்கு மேல எழுதுறாங்க, அங்க தவறு நடக்குது, அதை பத்தி கேட்க மாட்டேன். 1 லட்சம் பேர் நடக்கக்கூடிய ஒரு தேர்வுல 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, அங்க தவறு நடந்தா நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னால் அவர் கேட்டதில் நியாயம் இருக்கு. மத்திய அரசு பதில் சொல்லிட்டு போட்டோம், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் நீட்டையே ஒழிப்போங்கிற மாதிரியான துணி அவர் கொடுக்கல. அவர் கொடுக்கல. புத்திசாலி, நல்லவர், நேத்திக்கு முன்னிக்கும் மாத்தி பேசுறவர் இல்ல, அப்படி சொல்லல. ஆனால் அப்படி சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் பேசினா அந்த வார்த்தைகளை மட்டும் கூர்ந்து கவனிங்க, அதுக்கு டபுள் மீனிங் கொடுத்துடாதீங்க, தப்பாயிடும்.
தமிழகத்துல தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்குமார் பாத்தீங்கன்னா குதிரைபுரத்தில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதுல போலீசார் வந்துட்டு முன்ஜாமீன் எல்லாம் பெற்றிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனு வந்து போட்டிருக்காங்க சார். அதாவது போலீசார் வந்து எங்களை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோதனையும் சரி அடிக்க துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ மனு போட்டிருக்காங்க. இது தள்ளுபடி ஆயிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? தள்ளுபடி தான் ஆகும். உங்ககிட்ட வந்து மயிலே இறகு போடு அப்படின்னா வாங்கி ரெண்டு மூட்டை வாங்கி கொடுப்பீங்களா? அடிச்சா தான் தெரியும். சாதாரணமா உங்க பர்ஸை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வச்சாலே போலீஸ் அவர்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்குமா? போலீஸ் அடிக்கத்தான் செய்யும். அடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு 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 லெவல் இருக்கு. முட்டிக்கு கீழே தான் சுடணும். அது எப்படி இவரு நம்ம ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி முட்டிக்கு கீழே சுடப்படாம நெஞ்சில சுடப்பட்டு செத்தாரு? கேள்வி கேட்பீங்களா? என்கவுண்டர்ல செத்து போயிட்டாரு, அவ்வளவுதான். தப்பு. கேள்வி கேட்பீங்களா? முக்கிய குற்றவாளி நாளைக்கு சாட்சி சொல்ல போறாரு, பிறை சாட்சியா மாற போறாரு, சுடப்பட்டாரு, செத்து போயிட்டாரு. இது நடக்கத்தான் செய்யும், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் நீதிமன்றம் அந்த தள்ளுபடியே பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஜனநாயகன் படம் வந்து வெளியில வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட விலை வந்துட்டு மாற்றி வைக்கிறாங்க, அதாவது அதிகமா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரசிகர்களே வந்து வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறது? ஊழல் ஒழிச்சது. ஜனநாயகம் படத்துல சினிமால ஊழலை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயலலிதா அம்மா கூட ரஜினிகாந்த் கிட்ட ஒரு முறை நீங்க சினிமா துறையில தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரஜினி பதில் சொன்னாரு, நான் தான் இந்தியாவிலேயே அதிகம் டாக்ஸ் கட்டுற ஒருத்தன் அப்படின்னு சொன்னார். சினிமா துறையில ஊழலை பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் டிக்கெட்டை கொடுக்கறதுங்கிறது பண்ணாதான் அது நடக்கும். அது திருத்தவே முடியாது. ஆனால் ஜனநாயகம் படத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இவங்கெல்லாம் எப்படி தாவேக்காக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், இல்லைன்னா உனக்கு நீ உன் தயிர் சாதத்தில் நான் விஷத்தை கலந்துருவேன் அப்படின்னு கொடூரமாக பயங்கரமாக எக்ஸாஸ்டிஸ் ரேஞ்சில் பேசி உங்களை ஓட்டு போட வச்சாங்களோ, அந்த மாதிரி ஜனநாயகம் படத்தை கூட்டிகிட்டு போ அப்பா, சித்தப்பா, மாமான்னு சொன்னால் அது ஏ படம்ங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏ படம் அப்படிங்கிறது சில்க் ஸ்மிதா டான்ஸ் ஆடுறதுனாலையோ அல்லது வேற யாரோ மலையாளத்துல நல்ல படங்கள்லாம் வரும், தவறான படங்கள்ல வர்ற மாதிரியான விஷயத்துக்காக ஏ கொடுக்கல, வன்முறைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனுடைய ஒரிஜினல் படம் ஏ சர்டிஃபிகேட் கிடையாது, காப்பி அடிச்சாங்க இவங்க, அது ஏ சர்டிஃபிகேட்டா மாத்திட்டாங்க. ஸோ இதை தயவு செய்து தமிழ்நாட்டை ஓட்டு போடுறாங்கிற கதை மாதிரி கூட்டிட்டு போயிடாதீங்க. இது வன்முறை திரைப்படம். சரி, வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு விதத்தில் பார்க்கறது கரெக்ட் இல்லை, தப்பு. வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் அது அட்மாஸ்பியர் வந்து அதை கொஞ்சம் நார்மல் படுத்தி விடும். இந்த தண்ணி அடிக்கிறவங்களாம் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி. நீங்க தியேட்டர்ல போய் பிரம்மாண்டமா அந்த வன்முறையை பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு இதுக்குள்ள வந்துடும். தயவு செஞ்சு நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க. சினிமாவெல்லாம் திருத்த முடியாது.